இடம், பர்சன். டைம், பிளேஸ், பர்சன். இந்த மூணுமே உங்களுக்கு எனக்கு உண்டு. டைம் அவர் நிச்சயித்திருக்கிறது. பிளேஸ் அவர் உங்களுக்கு நிச்சயித்தது. ஒரு வசனம் அப்போஸ்தலர் 13 நாம் குடியிருக்கிறது கூட ஒரு பிளேஸை ஆண்டவர், ஒருவேளை நீங்கள் சவுத் சைடாக இருக்கலாம், தஞ்சாவூராக இருக்கலாம், இல்லை வேலூராக இருக்கலாம், இல்லை காட்டூராக இருக்கலாம், எந்த வில்லேஜாக இருக்கலாம், பட்டணமாக இருக்கலாம். ஆனால் இங்கே ரொம்ப பேர் செட்டில்மெண்ட் ஆனவங்க தான். இதுதான் உங்கள் பிளேஸு. கரெக்டாக? இதுதான் பிளேஸு. அவர் ஏற்கனவே அதை எழுதிட்டாரு. இதுதான் உங்கள் பிளேஸ். ஒன்று பர்சன். இப்போ பர்சனை பார்க்குறோம், அவனுடைய இடைப்பட்ட பர்சனை பார்க்கின்றோம். வீட்டார், பர்சன்ஸு. ஏமேன். அடுத்தபடி ஒரு இடத்துக்கு கொண்டு போனார். அவன் வீட்டாரையும் பார்க்கணும், போத்திபாரையும் பார்க்கணும். போத்திபார் மனைவியோட வழியாய் வந்த இடரலையும் பொய்யான குற்றச்சாட்டையும் அவன் பார்த்து ஆகணும். சிறைச்சாலைக்கும் போய் ஆகணும். இப்போ என்ன ஆச்சுன்னா, இவனுக்கு கொடுத்த சொப்பனத்தை நிறைவேற்ற பார்வோனுக்கு தேவன் சொப்பனம் கொடுத்தார். இடைப்படுறாரா? சொல்லுங்க. இடையூறுகளையும் அவர் அனுமதிக்கிறார். நல்லா கவனிக்கணும். இடையூறுதலையும் அவர் அனுமதிக்கிறார், இடைப்படுதலையும் அவர் செய்கிறார். ஹலோ, புரிஞ்சுக்குங்க. எல்லாம் எப்பயுமே பிசாசு பிசாசு பிசாசுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் பிசாசை கொண்டுட்டோம் இல்லை. அது இடையூறை அனுமதிக்கிறார். இடையூறு வரும்போது அவரே எடைப்படுகிறார்.